புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் கழிவறையில் இருந்து விஷவாயு வெளியேறிய நிலையில் 3 பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் சாலைகளில் இருக்கக்கூடிய பாதாள சாக்கடைகளை தூய்மை செய்யும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் தற்பொழுது நேரில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். ரஹ்மான், மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். என்ன நிலவரம் அங்கே? அதாவது பாதிக்கப்பட்ட இந்த பகுதியிலே எடுக்கப்பட்டு வரக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். இந்த பகுதிக்கு எம்பி வைத்திலிங்கம் இந்த பகுதிக்கு வந்திருக்கின்றார். மேலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் இங்கு இருக்கின்றார்கள். தொடர்ந்து நடந்த விவரங்கள் குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் அவர்கள் விசாரித்து வருகின்றார்கள். மேலும் இந்த பகுதியிலே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து தொடர்ந்து அவரிடம் விசாரித்து வருகின்றார்கள். இங்கு மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் இருக்கின்றார். நம்ம அவரோட கேட்போம். அதாவது இப்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? சரௌண்டிங்ல எல்லாரையும் எவாக்குவேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. பப்ளிக் ஹெல்த் டிவிஷன்ஸ் எங்க அந்த கேஸ் லீக்கேஜ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்து மேன்ஹோல்ஸ் எந்த இடத்துல அந்த கேஸ் லீக்கேஜ் இல்லை. ஸோ அந்த பாதிக்கப்படுத்த பர்டிகுலர் வீட்டில் ஏதாவது நடந்திருக்காங்கிறத இப்போ எல்லாரும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம விரிவாக மற்ற சொல்ல முடியும். இல்லை, இப்போ அதாவது இப்போ இந்த பகுதியில் ஏற்கனவே நாற்றம் அதிகமாக இருக்கின்றது என்று தொடர்ந்து இந்த மக்கள் சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது அதிகாரிகள் யாரும் தவறு செய்திருக்காரு நீங்க கண்டறிக்கிறீங்களா? நடவடிக்கை எடுக்கப்படுமா? இல்லை, அது சம்பந்தம் விசாரணை நடத்தப்படும். அது சம்பந்தம் விசாரணை நடத்தப்படும். இப்போ இங்கு வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான உணவு உள்ளிட்ட பாதுகாப்பு என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கு? தேவையானதை மாவட்ட நிர்வாகம் செய்யும். தொடர்ந்து அதாவது இந்த விவகாரம் குறித்து உரிய விசாரணைக்கு உத்தரப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் குலத்துங்கன் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் அனைத்து அரசு துறை அதிகாரிகளும் இங்கு முகாமிட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த விவகாரத்திலே யார் தவறு செய்திருக்கிறார்? ஏற்கனவே பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் கூட அதான் தெரிவித்திருந்தார். இது விசாரணைக்கு உத்தரவிடப்படுகின்றது. இதில் பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது. இருந்த போதிலும் துறை ரீதியான விசாரணை உத்தரவிடப்படும். இதில் பொதுப்பணித்துறை இருக்கின்றது, நகராட்சித்துறை இருக்கின்றது, பல்வேறு துறைகள் இருக்கின்றன. ஆகவே இந்த தவறு எங்கு நடந்திருக்கின்றது என்பது குறித்தான விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையிலே இந்த பகுதியை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக புதிய தலைமுறைக்கு தெரிவித்திருக்கின்றார். நடவடிக்கை எடுக்கப்படும் அதிகாரிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப காலை 7:30 மணி முதலே மக்கள் அங்க வெளியேற காத்திருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பணி எப்பொழுது முடியும்னு அங்க இருக்கக்கூடியவங்க சொல்றாங்களா? கண்டிப்பா, அதாவது இங்க இருக்கக்கூடிய அனைத்து அந்த பாதாள சாக்கடையுடைய அந்த மூடிகள் திறக்கப்பட்டு விட்டது. எந்த பகுதியிலும் வாயு அதாவது வெளிவரவில்லை என்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள். அதாவது இந்த புதுநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தெருக்களிலும் அதாவது இந்த தெருவில் தான் அதாவது ஒரு சிறுமி உயிரிழந்திருக்கின்றார். அதாவது அந்த பாதாள சாக்கடை மூடி திறக்கப்பட்டிருக்கின்றன. அதுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தான் அந்த சிறுமி உயிரிழந்திருக்கின்றார். ஏனென்றால் அன்று காலையிலிருந்தே ஏற்கனவே அவர்களுடைய உறவினர்கள் தெரிவித்தார்கள். காலையிலிருந்தே அதாவது அந்த பாத்ரூமில் இருந்து அவர்களுக்கு ஒரு துர்நாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே அதை பார்த்து கவனமாக செயல்பட வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார். இருந்த போதிலும் அந்த சிறுமி அதாவது உயிரிழந்திருக்கின்றார். ஆகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். மேலும் பாதாள சாக்கடையில் இது போன்ற ஒரு விஷவாயு வருகின்றதா என்பது குறித்தான ஆய்வையும் அறிவியல் வல்லுநர்கள் இங்கு ஆய்வு செய்து விட்டார்கள். அனைத்து பாதாள சாக்கடை மூடியும் திறக்கப்பட்டு விட்டது. ஆகவே இப்போது இங்கு விஷவாயு இல்லை என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இருந்த போதிலும் இது எப்படி வந்தது என்பதுதான் இதற்கான ஆய்வு உட்படுத்தப்பட வேண்டும். இது விஞ்ஞான ரீதியான ஆய்வாக இருக்கின்றது. ஏனென்றால் இது அதாவது ஏற்கனவே அவர்களை சொல்லும் போது அந்த பிரஷர் அதாவது அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு வாய்க்காலிலிருந்து வரக்கூடிய ஒரு பிரஷரானது எல்லோரு வீடுகளுக்கும் சென்றிருக்கும். சில வீடுகளிலே கழிவுநீர் சுத்தம் செய்யப்படாமல் அந்த கழிவுநீர் முழுவதுமாக நிரம்பி இருக்கும் போது அந்த பாதாள சாக்கடையில் இருந்து வரக்கூடிய விஷவாயுவானது நேரடியாக சென்றுவிடும். தற்போது நீங்கள் பார்க்கலாம், அதாவது பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் இந்த பகுதியிலே ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கின்றார். தொடர்ந்து இந்த பாதிக்கப்பட்ட பகுதியிலே ஆய்வு செய்து வருகின்றார். மேலும் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கான அந்த பாதுகாப்பை உறுதி செய்திருக்கின்றார். நாம் அதோட கேட்போம். அதாவது இப்போதைக்கு இந்த மக்களிலிருந்து முதல்ல பாதுகாப்புக்கான நடவடிக்கை என்ன எடுத்திருக்கீங்க ஐயா?
இப்போ இங்கே இப்போ பப்ளிக் வந்து உள்ளே வேண்டாம் வெளியில் இருங்கன்னு சொல்லியிருக்கோம். அந்த கேஸ்லாம் வந்து வெளியேற்றுறதுக்கான எல்லா மேனுவலும் திறந்து விட்டுருக்காங்க. இப்போ என்ன உண்மையான காரணன்றதை இப்போது விசாரிச்சுட்டு இருக்காங்க. சயின்டிஃபிக்காக என்ன ப்ராப்ளம், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ராப்ளமா, இல்லை வந்து மெயினில் ப்ராப்ளமான்றதை பார்த்துட்டு சொல்லுவாங்க. ஏற்கனவே இந்த பகுதி மக்கள் இது போன்ற ஒரு துர்நாற்றம் வருகிறது என்று புகார் தெரிவித்து வந்தார்கள். இதில் ஏதாவது அதிகாரிகள் தவறு செய்திருக்க வாய்ப்பு இருக்கின்றதா? தவறுன்றது அதிகாரிகள் இருக்காது, செக் பண்ணுவோம். இப்போ வந்து யார் மேலே தப்புன்றதை பார்க்கணும். இது குறித்து விசாரணைக்கு உத்தரப்படும் நீங்க சொல்லியிருக்கீங்க. இது முறையான விசாரணைக்கு உத்தரவிடப்படுமா? என்ன பண்றாரு தலைமைச் பொறியாளர் வந்து இதை பத்தி விசாரணை படிச்சுட்டு கலெக்டர் வந்திருக்காரு. கலெக்டர்கிட்டையும் வந்து அவரும் ஒரு என்கொயரி பண்ணுவாரு. நம்ம துறை சார்ந்தும் வந்து ஒரு என்கொயரி நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த மக்கள் 8 மணில இருந்து எல்லாரும் வெளியில இருக்காங்க. அவங்களுக்கான உணவு உள்ளிட்ட வகைகள் ஏற்பாடு செஞ்சிருக்கலாம். பேசலாம், ஏற்பாடு பண்ணலாம். அது ஒரு விஷயம் இல்லை. முதல்ல என்ன சேஃப்டி, முதல்ல லைஃப் சேஃப்டி முதல்ல பேசணும். கண்டிப்பாக இந்த பகுதியிலே பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வந்து இந்த பாதிக்கப்பட்ட பகுதியிலே செய்யப்படக்கூடிய முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்திருக்கிறார். ஏனென்றால் இது விபத்து நடந்தது ஒரு பக்கம் ஆய்வு செய்தால் கூட மக்களை பாதுகாக்க வேண்டியது என்பது முக்கியமாக இருக்கின்றது. ஏனென்றால் 3 உயிரிழந்திருக்கின்றார்கள். அதில் அப்பாவி ஒரு மாணவி உயிரிழந்திருக்கின்றார். ஆகவே இந்த சம்பவம் புதுச்சேரியை பொறுத்தவரை மிகுந்த ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. தொடர்ந்து இந்த பகுதியில் தற்போது மாவட்ட ஆட்சியரும் இந்த பகுதிக்கு வந்து பொதுப்பணித்துறை அமைச்சரோடு தற்போது அந்த ஆய்வை தொடங்கி இருக்கின்றார். மேலும் இங்கு எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்தும் எடுக்கப்பட்ட ஆய்வுகள் குறித்தும் பொதுப்பணித்துறை அமைச்சரோடு அவர் தற்போது விவாதித்துக் கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து அதாவது ஏற்கனவே இந்த விவகாரத்தில் அதிகாரிகள் ஏதேனும் தவறு செய்திருந்தால் என்ன நடவடிக்கை என்பது விசாரணைக்கு பிறகு தெரிய வரும். இருந்த போதிலும் இது விஞ்ஞான ரீதியாக விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏனென்றால் அவர்கள் குறிப்பாக சொல்லப்பட வேண்டும் என்றால் இது போன்ற சம்பவம் கடந்த 45 ஆண்டுகளாக புதுச்சேரியில் நடைபெறவில்லை. தற்போதுதான் இந்த பாதாள சாக்கடையிலிருந்து விஷவாயு வந்ததாக தெரிவிக்கின்றார்கள். ஆகவே இது எந்த பகுதியில் வந்திருக்கின்றது, அதாவது இது ஒரே வீடு அல்ல, 2 வீடுகளில் வந்திருக்கின்றது. 2 வீடுகளும் 2 தெருக்களில் இருந்திருக்கின்றது. ஆகவே இதுக்கான ஒரே காரணமாக 2 காரணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இதற்கு ஒரே காரணம் தான் இருந்திருக்கின்றது. ஆகவே அந்த காரணம் என்ன என்பதை ஆய்வு செய்துள்ளதான் தற்போது அதிகாரிகள் முனைப்போடு இருக்கின்றார்கள். பூங்குழலி, ஆய்வுகள் துரிதமாக நடந்து கொண்டிருக்கின்றன. அதேபோல நடவடிக்கைகளும் துரிதமாக இருக்க வேண்டும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரஹ்மான்.